கிரைண்டருக்கு அடியில் வயர் போல மறைந்து உயிர் எடுக்க எட்டி பார்த்த ஜந்து. அட்ரஸ் மாறி வந்த விஷப்பாம்பு. சீண்டினா கொத்துவேன் என படம் பிடித்து எச்சரித்ததால் பயந்து போன வீட்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரிய மடபுரம் தெற்கு தெருவை சேர்ந்த செந்தில்குமாரின் வீட்டிற்குள் நாகப்பாம்பு ஒன்று உள்ளே புகுந்து விட்டது. இதனை நல்ல வேளையாக பார்த்துவிட்ட உரிமையாளர் செந்தில்குமார் சீர்காழியைச் சேர்ந்த பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் பாண்டியனுக்கு தகவல் தெரிவிக்க வீட்டின் ஸ்டோர் ரூமுக்குள் புகுந்து கிரைண்டருக்கு அடியில் பதுங்கியிருந்த 5 அடி நீளமுள்ள அந்த நாகப்பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தார். நிலவுக்கு சந்திரயான் அனுப்பக்கூடிய இந்த காலத்திலையும் இப்படி ஒரு கிராமமா? செல்போனால பொதுமக்கள் மர உச்சியில நிற்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய தனித்து விடப்பட்ட கிராமம். சுமார் 10 கிராமங்கள் இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறோம். 10 ஊர்களுக்கும் செல்போன் டவர், எந்த சிக்னலும் எந்த செல்போன் டவர் எங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலையில் நாங்கள் செல்போன் பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்தில் ஏறி பேசணும். இல்லை அப்படின்னு சொன்னாக்க நாங்கள் ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்து தான் டவர் கிடைக்கிறதுக்கு பேசிட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது. தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைஞ்சாலும் பல ஆண்டுகள் பின்தங்கி இருக்கக்கூடிய மலை கிராமங்கள். கேட்கல, இங்க சரியா கேட்கல, டவர் கிடைக்க மாட்டேங்குது.